அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தேவர் ஜெயந்தி குரு பூஜை விழாவின் போது அதிமுக கொடியை சேதப்படுத்தியது தொடர்பான வழக்கில் சமரசம் ஏற்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன், அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கடந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடந்த தேவர் ஜெயந்தி விழாவுக்காக அப்போதைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை வரவேற்று ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக தரப்பில் 200க்கும் மேற்பட்ட பிளக்ஸ் பேனர்கள், 1000க்கும் மேற்பட்ட கட்சி கொடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இவற்றை அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தூண்டுதலின் பேரில் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சேதப்படுத்தியதாக ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக செயலாளர் முனியசாமி அளித்த புகாரின் அடிப்படையில் கமுதி போலீசார் டிடிவி தினகரன் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவிட்டுள்ளனர். கமுதி நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என டிடிவி தினகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணை கொண்ட பொழுது இரு தரப்பினரும் சமரசம் செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கில் சமரசம் செய்து கொண்டது தொடர்பாக இரு தரப்பினரும் இணைந்து மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட டிடிவி தினகரன் மற்றும் புகார்தாரர் முனியசாமி ஆகிய இருவரையும் நேரில் ஆஜராக உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதுவரை கமுதி நீதிமன்ற விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.